NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி முடிச்சவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். சரிங்களா? ஓகே, நம்ம NCM லேர்னிங் சென்டர் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எலிஜிபிள் இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணணும். எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுத போகணும். சரிங்களா? ஒரு டெஸ்ட் மாதிரி தான், உங்களுக்கான ஒரு டெஸ்ட். ஓகே, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ், ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து 26/9/2025 நேற்று தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது எந்த வெப்சைட்ஸில் பார்க்கணும் அப்படின்னா www.upsconline.nic.in இந்த வெப்சைட்ஸில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட், இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16/10/2025 6 மணிக்குள்ள பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது. இன்னும் வந்து அப்படி கிடையாது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. எல்லாமே புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ முன்னாடி வந்து ஒன் டைமில் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருப்போம், ஜஸ்ட் அப்ளை பண்ண மட்டும் தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரியான ப்ரொசஸ் இருக்கும். ஃபோட்டோஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பிப்ரவரி மாதம் 2026 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் டைம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் விடாமுயற்சியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அவங்களால பாஸ் ஆக முடியும். ஒருவேளை இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு அந்த விடாமுயற்சி உங்களுக்கு யூஸ் கிட்டா கூட இன்னொரு எக்ஸாமினேஷன்ஸ் யூஸ் ஆகும். அந்த எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. நம்ம வர சான்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ப்ரிப்பேர் ஆகும், ப்ரிப்பேர் பண்ணுவோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், முடிஞ்ச எக்ஸாம் எழுதுவோம். இல்லையா அடுத்த எக்ஸாமினேஷன்ஸ், இந்த ஹார்ட் ஒர்க் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் அப்ளை பண்ணால் மட்டும் இருந்துடாதீங்க, அப்ளை பண்ணுங்கள், படிங்க, எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 424 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம், நல்ல வேகன்சிஸ் தான். வேகன்சியை பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. ஒரு வேகன்சி இருந்தாலும் நான் போய் எழுதணும். சரிங்களா? ஜெனரல் கோட்டாவில் நம்ம போகிறதுக்கான இது தேடணும். ஓகே, அடுத்து போஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி என்னங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாம் 8 போஸ்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இது நமக்கு தெரியும். யூபிஎஸ்சினாலே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. 8 போஸ்ட்டும் முக்கியமான போஸ்ட். சரியா? இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன்ஸ். பாஸாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் டைம் மாறிடும். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர்டர் பண்ணுங்கள், போயிடலாம். ஓகே, அடுத்து ரெண்டாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 8 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 8 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு ஒன்று ஒன்றா தேடி பாருங்கள். இது ஒர்க் நேச்சர் என்ன இருக்கும் கூகுள் நீங்கள் தேடி பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் பவர் இன்ஜினியரிங் சர்வீஸுடைய ஒர்க் நேச்சர் என்ன இருக்கும், இந்தியன் நேவல் பெட்ரோல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸுடைய ஒர்க் நேச்சர் என்ன இருக்கும், அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டகரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 போஸ்ட் இருக்குது. 9 போஸ்ட்டுமே நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் என்னது, அதில் என்ன நேச்சர், என்ன ஒர்க்கு, என்ன இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. சரியா? இதில் IEDSக்கு இந்தியன் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியன் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் சர்வீஸ் இருக்குது. அதில் வந்து 2 கேட்டர், கிரேட் 1 கிரேட் 2 இருக்குது. ஸோ உடனே பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு ஒர்க் நேச்சர் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸி. அதுக்கப்புறம் இசிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்ட் இருக்குது. இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர்ஸ். இந்த ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர்ஸ் வந்து முன்னாடி தனிப்பட்ட முறையில் வந்து எக்ஸாம் நடக்கும். ஜெட்டிஓன்னு சொல்லுவாங்க. ஜெட்டிஓ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து தனியாக எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதில் சேர்த்தாங்க, யூபிஎஸ்சியில் சேர்த்துருக்காங்க. பிஎஸ்என்எல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததுனால பிஎஸ்என்எல்லேருந்து எப்போவுமே தனிப்பட்ட முறையில் தான் எக்ஸாம் நடத்துவாங்க. ஜெட்டிஓக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எக்ஸாம் நடக்கும். பட் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, நம்ம யூபிஎஸ்சி கூட சேர்த்துருக்காங்க. இனி வர வருஷங்களில் ஃபுல்லாகவே கம்மியான வேகன்சி இருந்தால் கூட அது வந்து என்ன ஆயிருது, யூபிஎஸ்சி கூட சேர்ந்துருது. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 சிவில் முடிச்சிருக்கணும். கேட்டகரி 2 வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். கேட்டகரி 3 எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். கேட்டகரி 4 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸோ இசி முடிச்சிருக்கணும். இது மெயினாக ஒரு கேட்டகரி. அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்குது. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1996க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லேட்டர் 2005க்கு பிறகு பிறந்திருக்கக்கூடாது. இந்த டேட் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் அது பொருந்தும். இதே இது நீங்கள் கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. SC ST கம்யூனிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி போகும் உங்களுக்கு. சரியா? SC ST கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 1991 வரை இருந்துக்கலாம். 2 ஜனவரி 1991 வரை நீங்கள் இருந்துக்கலாம்.
இது ஓபிசி பிசி கேட்டகரியாக இருந்தது அப்படின்னா 3 இயர்ஸ் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்போ நீங்கள் 1993 வரை இருந்துக்கலாம். 2 ஜனவரி 1993 வரை நீங்கள் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிசிக்கல் சேலஞ்சு பீப்புள், அதுக்கப்புறம் முன்னாடி நீங்கள் எக்ஸர்வீஸ் மேன், அவங்களுக்கு வந்து தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு கோட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து தனி ஏஜ் லிமிட் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா 3 இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய ப்ராசஸ். இந்த பெரிய ப்ராசஸில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி முடிஞ்சளவு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த வர எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஜிஜிபியாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிசியில் ஏ எக்ஸாமினேஷன்ஸ்லாம் போடுறாங்க, ரயில்வேல ஜெய் எக்ஸாமினேஷன்ஸ் போடுறாங்க, எஸ்எஸ்சியில் வந்து ஜெய் எக்ஸாம் போடுறாங்க, அதெல்லாம் ஜிஜிபி ஆயிரும். இந்த எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக ஆயிரும். நீங்கள் அதில் அழகாக எடுத்துட்டு போயிருவீங்க. இதில் எடுத்துட்டா கூட அதில் எடுத்துட்டு போயிருவீங்க. ஸோ அதனால் இது ஒரு சான்ஸ். ஓகேவா? ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 வந்து 2 hours எக்ஸாமினேஷன்ஸ், பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 3 hours எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே. அடுத்து ஸ்டேஜ் 2 பாருங்க. பேப்பர் 1 ஃபுல்லாகவே டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட், மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி வரும். ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட் தான், ஆப்டிக்கல் டெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிடையாது, ஆப்டிக்கல் பேஸ்ட் டெஸ்ட். நம்ம டிஎன்பிசி நடத்துகிற மாதிரியே ஆப்டிக்கல் பேஸ்ட் டெஸ்ட். நீங்கள் பிளாக் இங்க் பென் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டேஜ் 1ல் வந்து 2 பேப்பர் இருக்குது, அப்ஜெக்டிவ் பேப்பர். ஸ்டேஜ் 1ல் உள்ள 2மே அப்ஜெக்டிவ் பேப்பர். பேப்பர் 1ம் அப்ஜெக்டிவ் பேப்பர், பேப்பர் 2மே அப்ஜெக்டிவ் பேப்பர் தான். ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2ல் உள்ளது பார்த்தீங்கன்னா 2மே கன்வென்ஷனல் டைப், நீங்கள் எழுதணும். ஸ்டேஜ் 2ல் உள்ள 2மே நீங்கள் எழுதணும். 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து எழுதணும். ஓகே. ஸ்டேஜ் 1ல் பாஸ் ஆன மாதிரி தான் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸ்டேஜ் 1 அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் தப்பாக எழுதிங்க அப்படின்னா இதில் 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் போயிடும். ஓகேவா? அது எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி, பிசி, பிசிஎம், ஓபிசி, எம்பிசி இந்த கேட்டகரிக்கெலாம் நீங்கள் 200 பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற ஜெனரல் கேட்டகரியில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். 200 ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்கள் அதனால் 200 இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ணி தேவையில்லை, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்து இப்போ எக்ஸாமினேஷன் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்டேஜ் 2க்கு போக முடியும். ஸ்டேஜ் 1ல் என்ன சொல்லுவாங்கன்னா கட் ஆஃப் ஒரு 6 to 7 டைம்ஸ் ஆஃப் வேகன்சி. 424 வேகன்சி இருக்குது. இன்ட்டு நீங்கள் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ மார்க் மேட்டர் கிடையாது, ரேங்க் தான் மேட்டர். அங்கே எத்தனை பேர் அப்பியர் ஆகிறாங்க, அவங்களோட மார்க் என்ன, உங்களுடைய மார்க் என்ன, நீங்கள் அந்த வேகன்சிலேருந்து ஒரு 6 டைம்ஸ் வச்சுக்கோங்க. 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ரேங்க்ல இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் த வேகன்சி, 424 into 2 போட்டுக்கோங்க. அவ்வளோ ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2ல் பாஸ். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணி இன்டர்வியூக்கு போயிடலாம், பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போயிடலாம். பர்சனாலிட்டி டெஸ்ட் முடிஞ்ச பிறகு எல்லா மார்க்கு, ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1 மார்க்கு, ஸ்டேஜ் 2 மார்க்கு, பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க் 3 கூட்டி வச்சு தான் ஒரு ரேங்க் போடுவாங்க. அந்த ரேங்க்ல நீங்கள் 424 ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் உறுதி. ஓகேவா? இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே. அடுத்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்ம ஏரியாவில் மதுரை, அடுத்து திருவனந்தபுரம், பக்கத்து ஏரியாவில் வந்து இருக்குது, நீங்கள் எழுதிக்கலாம் போய். ஓகே. ஸ்டேஜ் 2 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருவனந்தபுரம், சென்னை இந்த மாதிரி ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகம் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அப்போ எக்ஸாம் எழுதுங்க. நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோமோ அவ்வளோ டைம்ஸ் நல்லது. எக்ஸாம் வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். சரியா? நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் டிசிப்ளினில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா ஸ்கோர் போக முடியும். சரியா? இந்த யூபிஎஸ்சியை வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை படித்து ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா மற்ற எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் கொஞ்சம் டிஎன்பிசியில் இப்போ கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துறாங்க, ஆர்ஆர்பியில் நடத்துறாங்க, ஜெய் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துறாங்க, எஸ்எஸ்சியில் ஜெய் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஜிஜிபியாக இருக்கும், நல்ல மார்க் அதில் எடுக்க முடியும். ஸோ அதனால் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பழைய கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் பழைய கொஸ்டின்ஸ், கேட் எக்ஸாமினேஷன்ஸில் பழைய கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம என்சேவிங் சென்டரில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். ஸோ நம்ம என்சேவிங் சென்டர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. டெஃபினட்டாக ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட். தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.